வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலில் கிராமர் வைஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்கூல் சில்ட்ரன், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் யார் வேணாலும் நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். கிராமர்னாலே கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, தயங்குறாங்க. ரொம்ப ஈஸி தாங்க இது, ஓகேங்களா? கிராமர்னு சொல்லாமலே நம்ம தமிழில் கொடுத்து அதுக்கு இங்கிலீஷில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படின்னு பாருங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், அவன் காசாவை எடுக்க மறந்துட்டான், நான் அவர்களை வரவேற்க மறந்துட்டேன், நான் கால் பண்ண மறந்துட்டேன், அவன் இமெயில் அனுப்ப மறந்துட்டா, அவர்கள் கேட்க மறந்துட்டாங்க, நான் கடைக்கு போக மறந்துட்டேன், நான் வாட்டர் பாட்டில் எடுக்க மறந்துட்டேன். இந்த மாதிரி இந்த மறந்துட்டேன் மறந்துட்டேன் மறந்துட்டேன்னு நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க. அடிக்கடி எல்லாருக்குமே மறதி இருக்குதானே. அப்ப இதை எப்படி சொல்றது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், நான் சொல்ல மறந்துட்டேன், நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். இப்ப யாராவது நம்மள்ட்ட ஒண்ணு சொல்லி இதை சொல்லு, அவங்கள்ட்ட சொல்லிடு அப்படிம்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ நான் மறந்துட்டேனே சொல்லுவோம் இல்லைங்களா? இதை எப்படி சொல்லலாம்? நான் நான் தானே சப்ஜெக்ட். அப்ப இவங்களை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஐ. மறந்துட்டேன் அப்படிங்கறது அங்க verb. மறந்துட்டேங்க, மறக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? forget. பாருங்க, forget, forgot. இந்த verb to தான் அங்க போட போறோம். ஏன்னா மறந்துட்டோம், முடிஞ்சு போன விஷயம், அதனால forgot போட போறோம். I forgot. I forgotனா என்ன அர்த்தம்? நான் மறந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். எது என்ன மறந்துட்டேன்? சொல்றதுக்கு மறந்துட்டேன். I forgot to say. அவ்வளவுதான். I forgot to say. நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல to sayங்கிறது சொல்ல அப்படின்னு அர்த்தம். சொல்ல மறந்துட்டேன். I forgot to say. நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க. நான் இப்ப இதையே இப்ப நானுக்கு பதிலா, இந்த இடத்துல நானுக்கு பதிலா அவன் சொல்ல மறந்துட்டான். எப்படி சொல்லலாம்? அவன். அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? he. மற்றபடி எல்லாமே அப்படியே தான் வரும். he forgot to say. அவன் சொல்ல மறந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். she forgot. அவ சொல்ல மறந்துட்டான்னு என்ன சொல்லுவோம்? she போட்டுப்போம், அவ்வளவுதான். she forgot to say. அவ சொல்றதுக்கு மறந்துட்டா, அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நான் கார் சாவி எடுக்க மறந்துட்டேன். நம்ம கிளம்பிட்டோம், வெளில வந்துருவோம், ஐயோ கார் சாவி எடுக்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதை எப்படி சொல்லலாம்? நான் ஐ மறந்துட்டேன் அப்படிங்கறத கொண்டு போறோம். இப்ப எல்லா சென்டென்ஸ்லயுமே இந்த ஃபார்மேட்டு ஒண்ணுதாங்க. ஐ ஃபர்காட். ஐ ஃபர்காட், நான் மறந்துட்டேன். அவன் மறந்துட்டான், he forgot. அவ மறந்துட்டா, she forgot. ஓகேங்களா? அப்ப forgot வச்சுதான் இந்த சென்டென்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கிறோம். I forgot அப்படின்னா நான் மறந்துட்டேன். என்னதுக்காக மறந்துட்டேன்? எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். I forgot to take. நான் எடுக்க மறந்துட்டேன். எதை எடுக்க மறந்தேன்? சாவி எடுக்க மறந்துட்டேன். I forgot to take the car keys. அவ்வளவுதான். I forgot to take the car keys. நான் கார் சாவி எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் பாருங்க. நான் அவர்களை வரவேற்கிறதுக்கு மறந்துட்டேன். இல்லைன்னா அவங்கள நான் வாங்கன்னு கூப்பிடுறதுக்கே மறந்துட்டேன்ப்பா, நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இதை எப்படி சொல்லலாம்? நான் ஐ. ஐக்கு அப்புறம் என்னங்க வரணும்? forgot. அதுதான் முக்கியம். மறந்துட்டேன். I forgot. இதுதான் verb இந்த இடத்துல. I forgot, நான் மறந்துட்டேன். எதை மறந்துட்டேன்? வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கு மறந்துட்டேன், வரவேற்க. I forgot to போட்டுக்கணுங்க. forgotக்கு அடுத்தது to போட்டு invite. இன்வைட்னா வரவேற்கிறது. இன்வைட் யார? அவர்களை, them. அவ்வளவுதான். பாருங்க, I forgot to invite them.
அவர்களை வரவேற்க நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இப்ப இதையே நீ மறந்துட்ட, நீ அவங்கள வரவேற்க மறந்துட்டேன்னு சொல்றோம். இந்த இடத்துல நீ வச்சுப்போம். நீ என்ன சொல்லுவோம்? யூ. யூ forgot. நீ மறந்துட்ட. எதை? இன்வைட் பண்றதுக்கு. டு இன்வைட். யார? அவர்களை. அவ்வளவுதான். யூ forgot to invite them அப்படின்னா நீ வரவேற்க மறந்துட்ட, அவர்களை வரவேற்க மறந்துட்ட அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க. நான் உனக்கு கால் பண்ண மறந்துட்டேன். நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, ஏய் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஊன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். ஆனா மறந்துடுவோம். ஐயோ நீ ஃபோன் பண்ண சொன்ன, நான் மறந்துட்டேன் சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப எப்படி சொல்லலாம்? ஐ forgot. நான் மறந்துட்டேன். எதுக்கு? கால் பண்ண. forgotக்கு அப்புறம் டு சேர்த்து தாங்க கால் பண்ணணும். ஐ forgot to call அப்படின்னா என்ன? நான் கூப்பிட மறந்துட்டேன். உன்னை கூப்பிடுறதுக்கு நான் மறந்துட்டேன். யாரு? ஐ forgot to call you. உன்னை கூப்பிடுறதுக்கு நானு மறந்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவள் இமெயில் அனுப்ப மறந்துட்டா. அவ ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்கலாம். அவங்க நீ இன்னைக்கு இமெயில் அனுப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அவ இமெயில் அனுப்புறதுக்கு மறந்துட்டா அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? அவள். she forgot. அவ மறந்துட்டா. என்னத்த மறந்தா? அனுப்புறதுக்கு மறந்துட்டா. she forgot to send. டு சென்ட். சென்ட்னா இந்த இடத்துல டு சென்ட் அப்படின்னா அனுப்ப மறந்துட்டா. she forgot to sendனா அனுப்ப மறந்துட்டா. எதை அனுப்ப? மெயில். send the mail. அவ்வளவுதான். she forgot to send the mail. மெயில் அனுப்புறதுக்கு மறந்துட்டா. நெக்ஸ்ட் பாருங்க. அவர்கள் கேட்கறதுக்கு மறந்துட்டாங்க. அவங்க கேட்கறதுக்கு மறந்துட்டாங்கன்னு சொல்றோம். அவர்கள் they forgot. அவர்கள் மறந்துட்டாங்க. என்னத்துக்கு? கேட்க. to ask. கேட்க மறந்துட்டாங்க. they forgot to ask. அவங்க கேட்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப இதுலயே நீ கேட்க மறந்துட்ட அப்படிங்கறத எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீ கேட்கறதுக்கு மறந்துட்ட இது எப்படி சொல்லாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல டெய்லி இதெல்லாம் மறந்துட்டேன்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். அதை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படிதான் நம்ம அதை இங்கிலீஷ்லயும் பேசணும். நான் கடைக்கு போக மறந்துட்டேன். நம்ம அம்மா போய் ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அச்சுச்சோ எங்க அம்மா சொன்னாங்க, நான் மறந்துட்டேனே கடைக்கு போகிறதுக்கு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ forgot. நான் மறந்துட்டேன். எங்க? போக. டு கோ. போக நான் மறந்துட்டேன். எங்க போக? கடைக்கு. go to the shop. அவ்வளவுதான். ஐ forgot to go to the shop. நான் கடைக்கு போகிறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க. நான் என்னுடைய பார்சலை வாங்கறதுக்கு மறந்துட்டேன். இப்ப இன்னைக்கு பார்சல் வந்திருக்கு, நம்ம ஃபோன் பண்ணிருக்கலாம். நம்ம வாங்காம போயிடுவோம். ஐயோ இன்னைக்கு பார்சல் வந்திருக்குன்னு சொன்னாங்களே, நான் பார்சல் வாங்க மறந்துட்டேனே சொல்லுவோம் இல்லைங்களா? இதை எப்படி சொல்லலாம்? நான். ஐக்கு அப்புறம் என்னங்க வரும்? forgot. வெரி குட். என்னத்த மறந்தோம்? வாங்க. ஐ forgot to receive. இந்த இடத்துல நீங்க ரிசீவ் பண்றதுதான் நல்லா இருக்கும், சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த இடத்துல பை அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது. ஐ forgot to receive. எது? என்னுடைய பார்சல். to receive my parcel. என்னுடைய பார்சலை வாங்கறதுக்கு நானு மறந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க. நான் குளிக்கவே மறந்துட்டேன். எப்படி சொல்லலாம்?
உங்களுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஐ ஃபர்காட். ஃபர்காட்னா மறந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். இது verb toங்க. ஐ ஃபர்காட். எது? குளிக்க. டு டேக் அ ஷவர். நான் குளிக்க மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் டு டேக் அ ஷவர். நான் குளிக்கிறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, அவன் வீட்டு பாடத்தை மறந்துட்டான். அவன் வீட்டு பாடம் கொடுத்ததே மறந்துட்டான் அப்படின்னு சொல்றோம். அவன் he மறந்துட்டான். forgot. he forgot. எதை மறந்துட்டான்? வீட்டு பாடத்தை. he forgot homework. இந்த இடத்துல நீங்க இப்ப நேரம் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கணுமே. நீங்க இவ்வளவு சென்டென்ஸ்லயும் டூ ஃபர்காட்டுக்கு அடுத்து டூ வச்சு தானே பேசுனீங்க. இப்ப இதுல டூவை காணுமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க அதுக்கான வாய்ப்பே இல்லை. அவன் எதை மறந்துட்டான்? ஹோம்ஒர்க்க மறந்துட்டான். எப்ப அந்த இடத்துல டூ வரும் அப்படின்னா he forgot to do the homework. இதுக்கு என்ன அர்த்தம்? அவன் ஹோம்ஒர்க் செய்ய மறந்துட்டான். செய்ய, இதுக்கு என்னங்க அர்த்தம்? செய்யன்னு அர்த்தம். இங்க அதுக்கு செய்ய மறந்துட்டான்னு நம்ம சொல்லல. எதை மறந்துட்டான்? ஹோம்ஒர்க்கையே மறந்துட்டான். he forgot homework. அவன் ஹோம்ஒர்க்கையே மறந்துட்டான். இங்க பாருங்க, he forgot to do the homework. அவன் ஹோம்ஒர்க் செய்யவே அவன் மறந்துட்டான் அப்படின்னா தான் நம்ம ஃபர்காட்டுக்கு அடுத்தது டூ போடணும். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் வேற, இந்த சென்டென்ஸ் வேற. இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நான் தண்ணீர் குடிக்கவே மறந்துட்டேன். நான் இன்னைக்கு தண்ணி குடிக்கவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ மறந்துட்டேன். forgot. ஐ forgot மறந்துட்டேன். எது என்ன மறந்தேன்? குடிக்க. டு ட்ரிங்க். குடிக்க அப்படின்னா குடிக்கன்னு அர்த்தம். குடிங்கிறது வேற, குடிக்கங்கிறது வேற. ஐ forgot டு ட்ரிங்க். என்னது? வாட்டர். சாரி, த வாட்டர். அவ்வளவுதாங்க. ஐ forgot டு ட்ரிங்க் த வாட்டர். நான் தண்ணி குடிக்கவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப நல்லா கவனிங்க. கோ அப்படின்னா போன்னு அர்த்தம். இதே இதுக்கு முன்னாடி டு கோ அப்படின்னு சேர்த்தோம்னா போக அப்படின்னு அர்த்தம். கோன்னா போன்னு அர்த்தம். டு கோன்னா போக அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஐ forgot போக. நான் போக மறந்துட்டேன். ஐ forgot மறந்துட்டேன். போக என்ன வரும்? டு கோ. ஐ forgot டு கோ there. நான் அங்க போக மறந்துட்டேன். இந்த இடம் போக அப்படின்னு அர்த்தம். வெறும் கோன்னு வந்தா அது போன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி டூன்னு வந்தா போக அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, கம். கம்னா என்ன அர்த்தம்? வான்னு அர்த்தம். இதையே இதுக்கு முன்னாடி டு கம் அப்படின்னு சேர்த்தோம்னா மீனிங் என்ன வரும்? வர, வர அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பாருங்க. he forgot. அவன் மறந்துட்டான். எதை மறந்தான்? வர்றதுக்கு. டு கம் ஹியர். அவன் இங்க வர்றதுக்கு மறந்துட்டான். ஓகேவா? அப்ப கம் வேற, அதுக்கு முன்னாடி டூ போட்டு கம் போட்டோம்னா அந்த மீனிங் வேற. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்களா. பாருங்களேன், ஸ்டடி. ஸ்டடின்னா என்ன அர்த்தம்? படின்னு அர்த்தம். இதையே டு ஸ்டடி அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஸ்டடின்னா படின்னு அர்த்தம். டு ஸ்டடின்னா படிக்க அப்படின்னு அர்த்தம். படிக்க, படிக்க. இப்ப பாருங்க, நான் படிக்க மறந்துட்டேன். ஐ forgot
மறந்துட்டேன். என்னத்த? படிக்க. டு ஸ்டடி. அவ்வளவுதாங்க. ஐ ஃபர்காட் டு ஸ்டடி. நான் படிக்கிறதுக்கே மறந்துட்டேன். ஓகேவா? உங்களுக்கு இதே போல உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வேர்பை எழுதி நீங்க டு வச்சியும் அதுக்கு வந்து எனக்கு மீனிங் சொல்லுங்க. ஓகேங்களா? அப்ப பாருங்க, கம். கம்னா வா. டு கம்னா வர அப்படின்னு அர்த்தம். ரைட். ரைட்னா எழுது அப்படின்னு அர்த்தம். டு ரைட்னா எழுத அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதே போல எல்லா வேர்பும் சொல்லலாம். இது வந்து டூ போட்டோம்னா அதுக்கு பேர் டூ இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.